ஹலோ மக்களே, வெல்கம் டு தயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிறிஸ்பி பிரான் செய்யலாம். பிரான் வாங்கினீங்கன்னா எப்பயுமே கிரேவியா செய்யாம இந்த மாதிரி மொறுமொறுன்னு செம்ம டேஸ்டா செஞ்சு பாருங்க. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பிரியாணி சைட் டிஷ்ஷாகவும் சேர்த்து சாப்பிட்டா சொன்னா புரியாதுங்க. அவ்வளோ ருசியா இருக்கும். செஞ்சு பாருங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் 250 கிராம் பிரான் எடுத்திருக்கேன். அது கூட பாதி லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள கோட்டிங்க்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்ல மெஷரிங் கப் அளவுல 1/2 கப் நான் மைதா எடுத்திருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டையை நல்லா உடைச்சி விட்டுக்கோங்க. பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு பிளேட்ல 1/2 கப் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ கோட்டிங் பண்ணலாம். நம்ம ஊற வச்சிருக்க பிரானை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதை நம்ம கலந்து வச்சிருக்க மைதா மிக்ஸில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க, எல்லா பக்கமும் படுற மாதிரி. கலந்ததும் செகண்ட் ஸ்டெப், நம்ம கலந்து வச்சிருக்க முட்டையில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. தேர்ட் ஸ்டெப்பாக அந்த பிரானை எடுத்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிரெட் க்ரம்ஸில் கலந்து எடுத்துக்கோங்க. கலந்ததும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் இல்லைன்னா ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க பிரானை அதில் ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பிரெட் க்ரம்ஸில் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் ஆயில் லைட்டாக தெறிக்கும். ஸோ பதமாக பண்ணுங்கள். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இல்லாட்டி சட்டுன்னு கருகிடும், உள்ளே வேகாது. ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் திருப்பி விட்டுக்கலாம்.
2 பக்கமும் செவந்ததும் நம்ம எடுத்துக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கார்னிஷிங்காக மல்லித்தழை தூவி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு ஆஃப் லெமனை புழிஞ்சு விட்டிங்கன்னா அது ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.